பெரும்பாலான கர்ப்பிணிகளோட கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நைட்ல தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர் அப்படின்றதுதான். அது நார்மலான்னு கேட்டிங்கன்னா நார்மல் தான். ஏன்னா கர்ப்பப்பை சைஸ் பெருசாகுது, அதனால நம்மளுக்கு செரிமானம் சரியாகாது, நெஞ்செரிச்சல் அதிகமா இருக்கும், குழந்தையோட மூவ்மெண்ட்ஸ் நைட்ல ரொம்ப அதிகமா இருக்கும், யூரினேஷன் நைட்ல அடிக்கடி எழுந்து யூரின் போற மாதிரி இருக்கும். இதனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். சரி, தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை நான் இப்போ சொல்றேன். நம்ம தூங்க போறதுக்கு ஒரு 3 hours முன்னாடி உங்களோட நைட் டின்னர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 hours முன்னாடி உங்களோட ஸ்கிரீன் டைமை அவாய்ட் பண்ணுங்க. அதாவது உங்க ஃபோன் பார்க்கறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க 2 hours முன்னாடி. நீங்க ரூமுக்கு தூங்க போறீங்க அப்படின்னா உங்க ரூம் என்விரான்மெண்ட்டை டிம் ஆக்கிக்கோங்க. லைட் வந்து டிம் லைட்டா இருக்கா, ஏதாவது ஒரு சூதிங் மியூசிக் கேட்குறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பட் கண்டிப்பா ஃபோன் பார்க்காதீங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் பாத் எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைம்ல காஃபி அவாய்ட் பண்ணுங்க. நைட் டின்னருமே ரொம்ப காரமா எண்ணெயா எடுத்துக்காதீங்க, அது நெஞ்செரிச்சலை அதிகப்படுத்தும். சரி, மார்னிங் டைம்ல ஏதாவது பண்ணலாமா டாக்டர் நைட்டோட ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணுங்க, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது பிரெக்னன்சியில் வர கிராம்ஸை கம்மி பண்ணும் அண்ட் நைட் ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி மார்னிங் டைம்ல மேக்ஸிமம் 1 hour தூங்குங்க, அதுக்கும் மேலே தூங்காதீங்க, அப்போ நைட் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா கேளுங்க. தேங்க்யூ.